டைனமோ 7+. நான் உங்கள் டைனமோ. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் வளர்கிறதுக்கும் ப்ளஸ் நம்ம போட போகிற கண்டென்ட்டை நீங்கள் ரெகுலராக கிடைக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் எங்களுக்கும் இருக்கும். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அல்கெமிஸ்ட்டுங்கிற ஒரு புக்கை பற்றி. என்ன திடீர்னு புக் பற்றி போடுறீங்கன்னா, இனிமேல் கொஞ்சம் புக் பற்றி வருங்க, ஒரு சின்ன பாட்காஸ்ட் மாதிரி. சரி, இது என்ன புக்கு, இது யார் எழுதுனா, இது எவ்வளோ போச்சு, இந்த மாதிரி ஜென்ரலாக நிறைய இருக்கும். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த புக்கு பார்த்திங்கன்னா, நான் படித்த வரைக்கும் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சின்ன பையன் அவங்க ஊரில் ஆடு மேய்க்கிறவன் தான் நம்ம ஹீரோங்க. ஆடு மேய்க்கிறவன் என்ன ஹீரோன்னு கேட்குறீங்களா? அவன் ஆடு மேய்க்கிறது அவன் எடுத்துக்கிட்ட ஆப்ஷன். அவங்க அப்பா, நீ நம்ம பாரம்பரியா இல்லை நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி அது ஒரு கிறிஸ்டியானிட்டி இருக்க ஊர். ஸோ அந்த ரிலீஜியஸாக போகிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, முடியாது, நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அப்பா, நம்ம ஊரில் இருக்கிறது தான் பெரிய ஊர், நம்ம ஊரில் இருக்க பொண்ணுங்க அது ரொம்ப அழகானவங்க, இதை விட என்ன பெருசாக உனக்கு தெரிய போகுது, நான் சொல்கிறது கேளு அப்படின்னாங்க. பட் நான் வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், எனக்கு வேர்ல்டு பற்றி தெரியணும், அதுக்காக நான் ஆடு மேய்க்கிறது கூட எனக்கு ஓகே தானே. ஏன் ஆடு மேய்க்கிறது ஸ்பெசிஃபிக்கான அவங்க அப்பா கொடுத்த ஆப்ஷனில் இது ஒன்று. ஸோ என்ன இருக்குது இந்த பையன் லைஃப்பில், நமக்கு என்ன இதிலேருந்து தெரிய போகுது அப்படின்னா, அப்படி இல்லைங்க, இது நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒன்று தான். ஸோ இவன் ஆடு மேய்க்கிறான். ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது இவனுக்கு பக்கத்து ஊரில் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு பொண்ணை பார்க்குறான். அவன்கிட்ட பேசுகிறான். அவன் நாள் போகிறதே அவனுக்கு தெரியல. அவன் கேட்குறா, இவ்வளோ அறிவாக பேசுகிற, ஏன் ஆடு மேய்க்கிற? அவன் மோனத்திட்டு விட்டுட்டான். அவனுக்கு அந்த நாள் அந்த நாள் அன்றைக்கி ஒரு நாள் தானே. ஸோ அங்கே இருக்கிறது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பட் அவன் மறுபடியும் ஆடு மேய்க்கிற தொழிலுக்கு வந்தான். ஒரு நாள் அவன் ஆடு மேய்க்கும்போது நிறைய ஊருக்கு போகும்போது ஒரு விசித்திரமான ஒரு ஆளை பார்த்தான். அவர், உனக்கு கனவு இல்லையா, உனக்கு நான் ஒரு விஷயம் சொல்லவா அப்படின்னு கேட்டார். இந்த டாபிக் எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா, அவன் புக் படிப்பான். அவன் புக்கு படிச்சுட்டு இருக்கும்போது இவர் பக்கத்தில் இது என்ன புக் அப்படின்னு கேட்டார். அவரை பார்த்தா பெருசாக படித்தவர் மாதிரி இல்லை. அதனால் அவன், இவருக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு நினச்சான். அங்கே தான் சர்ப்ரைஸு. அவன் படிக்கிற புக்கோட பேரும் சொன்னார். நீ இப்போ என்ன படிச்சிட்ருக்க, இந்த புக்கு சரியில்லைப்பா அப்படின்னாரு. என்ன சரியில்லை, உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்கள் படிப்பீங்களான்னு கேட்டபோது, நான் படித்தேன், இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பொய்களில் இதுவும் ஒன்று அப்படின்னாரு. என்ன பொய் அப்படின்னு கேட்டபோது அவர் சொல்ல ஆரம்பித்தார். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் கனவுகள் இருக்கும். ஆனால் அந்த கனவுகளை அவங்க யாரும் பின்தொடர்றதில்லை. காரணங்கள்னாலையும் சூழ்நிலையினாலையும் பயத்தாலையும் ஊர் உலகத்தை சொல்கிற அந்த விஷயங்கள்னாலையும் விட்டுறாங்கன்னாரு. ஸோ அப்படியா, அது உண்மைதானா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை, இந்த உலகமே உன் கனவுக்காக துணையாக இருக்கும். ஆனால் நீ உன் கனவை தேடி போகணும், அதில் இருக்க தடைகளை நீ உடச்சி தான் ஆக்கணும். ரொம்ப ஈஸி தான் அப்படின்னாரு. உனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண ரொம்ப பிடிக்கும்ல, உனக்கு ஒரு புதையலை பற்றி சொல்கிறேன், கூட இந்த 2 ஸ்டோன் வச்சுக்கோ அப்படின்னு அவர் 2 கிட்ட இருந்த ஸ்டோன், இது சரி தப்பு வலி இல்லை ஆமாம் இல்லைன்னு ஒரு பதில் சொல்கிறோம். அவன் அங்கேருந்து ரொம்ப சந்தோஷமாக புதுசாக ஒரு உலகத்துக்கு போகிறோம், இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், புதையல் கிடைக்க போகுதுன்னு ஒரு இடத்துக்கு போனோம். அங்கே போகும்போது புது இடம், புது பாஷை, ஆஃப்ரிக்கா கான்டினென்ட். அங்கே அவனுக்கு என்ன தெரியும், ஒரு மொழி தெரியாத ஊரில் ஒரு பாருக்கு போனோம். எல்லோரும் கூடுற இடம் அதானே, அந்த ஊரில் அந்த சூழ்நிலையில் அந்த காலகட்டத்தில். அண்ட் அங்கே இருந்த ஒருத்தர் அந்த பாரில் சர்வ் பண்ணுறாரு. இவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருந்தார். அண்ட் இவன் ஒரு சூழ்நிலையினால் இன்னொருத்தட்ட பேசணுன்னு இவனுக்கு அவர் பேசுகிறது புரியுது. அதனால் ஏன் உடனே ஆஹா, ஒரு கைட் கிடச்சிட்டாரு, இவருக்கு நம்ம மொழி தெரியுது, என்னை கொண்டு போய் அந்த இடத்துக்கு விட்றீங்களான்னு இவன் கேட்குறான். அவர் உடனே சரின்னு சொல்கிறாரு. உடனே இந்த பாரில் வேலை செய்வார் ரொம்ப கோவமாக ஏதோ அவர் மொழியில் கத்துறாரு. உடனே இந்த கைடு, அதாவது இவன் அவரை வெளில கூட்டு போயிட்டு, உங்ககிட்ட உண்மையிலே காசு இருக்கா, எவ்வளோ காசு வச்சுருக்க அப்படின்னு கேட்டு, இதை எங்கிட்ட கூட, இங்கே நிறைய திருடங்க இருக்காங்க, உங்ககிட்ட எடுத்துப்பாங்க அப்படின்றாரு. அப்புறம் ஒரு கூட்டமான மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. அண்ட் இவன் அந்த மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த காசெல்லாம் இவன்கிட்ட கொடுத்தான் அவர் சொன்னதை கேட்டு.
அண்ட் கொடுத்த அப்புறம் திடீர்னு அவன் போயிட்டே இருக்கும்போது அவர் பக்கத்தில் தான் வராரு. வந்தபோது ஒரு அழகான கத்தியை பார்க்குறான். அந்த கைப்பிடி ரொம்ப கருப்பாகவும் ரொம்ப ஒரு கூர்மையாகவும் பார்க்குறதுக்கு கவர்ச்சியாகவும் அவ்வளோ அழகான ஒரு கத்தியை அவன் பார்த்ததே இல்லை. பார்த்துட்டு நிற்கிறான். ஒரு 2 நிமிஷம் அதை ரசிக்கிறான். கண்டிப்பாக நான் திரும்ப வரும்போது இந்த கத்தியை வாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். திரும்பும்போது அவன் கூட அந்த கைடு இல்லை, காசும் போயிடுச்சு. தான்கிட்ட இருந்த மொத்த காசையும் அவன் விட்டுட்டான். இந்த காசு எப்படி கிடச்சது தெரியுமா? அவன் ஆடு மேய்ப்பான்ல, இந்த ஆடெல்லாம் அந்த பெரியவர்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக தான் இந்த காசை வச்சுருந்தான். ஸோ அவன் வீட்டுக்கும் திரும்பி போக முடியாது, இங்கேருந்தும் போக முடியாது. ஸோ அவன் ஒரு நடு இதில் நிற்கிறான். அது மார்க்கெட்டில் மொழி தெரியாது, திரும்பி போகிறதுக்கும் காசு இல்லை. அங்கே நிற்கும் போது அவன் நாளில் ரொம்ப 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 மோசமான இது. என்ன அந்த பெரியவர் புதையிலன்னாரு, சாதிக்க போகிறோம், பெரிய கனவை சாதிக்க போகிறோம், யூனிவர்ஸே துணையாக இருக்கும்னாரு. திருடர்களை பற்றியும் காசு இல்லாத பற்றியும் இந்த நிலைமையில் நிற்கிறத பற்றி அவர் சொல்லவே இல்லையே அப்படின்னு புலம்புறான். அவன் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப மோசமான நாள் அது. அங்கேருந்து இந்த கிறிஸ்டல்லாம் விற்பாங்கள்ல, அவங்க ஒரு இடத்துல எப்படியோ ஒரு தற்செயலாக லக்கியாக அவர்கிட்ட வேலைக்கு சேரணும். அவரும் சேர்த்துக்கிறாரு. அவன் பொய் சொல்ல விரும்பலை. நீங்கள் கொடுக்குற சம்பளத்தை நான் சேர்த்து வச்சுட்டு கண்டிப்பாக நான் இந்த டெசர்ட்லாம் தாண்டி அந்த இடத்துக்கு போயிட்டு, அதாவது ஈஜிப்டுக்கு போயிட்டு நான் என்னோடய ஒரு வேலையாக போகிறேன். நீ இன்றைக்கி இல்லை வருஷக்கணக்காக சம்பாரித்தோம், இதை தாண்டி உன்னால் போக முடியாது, ஏன்னா அது அவ்வளோ செலவாகும் தம்பி அப்படின்றாரு. அவன் சரின்னு சொல்லிட்டு வேலை பார்க்குறான். அவன் நல்லா வேலை பார்க்க ஆரம்பிக்கிறான். அவன் கொடுக்குற சின்ன சின்ன விஷயங்களை அவன் விற்று தரான். அவனுக்கான இதுவும் இவர் அதிகமாக தராரு. அந்த நாட்கள் போக போக அவன் என்ன சொல்கிறான்னா, வெளியில் டிஸ்பிளே வைக்கலாம், அப்போ இன்னும் நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்றாரு. டிஸ்பிளேனா வெளில நம்ம ஒரு 3 கல்லை ஒண்டி வைக்கலாம், எப்படி போகுதுன்னு பார்க்கலான்னா. நான் அவருக்கு இதில் பெருசாக இஷ்டம் இல்லை, இங்கே திருடுங்க இருக்காங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னாரு. பட் அவர் சொன்னாருன்னு ஏதோ ஒரு பாயிண்டில் வைக்கலான்னாரு. வச்சாங்க. பிஸ்னஸ் அவ்வளோதாங்க புரட்டி போட்டுருச்சு. அவர் ஆரம்பித்த காலத்தில் பல வருடங்களுக்கு முன்னாடி எப்படி பிச்சுக்கிட்டு போச்சோ அதே ஃபயரோட சூப்பராக போச்சு. இவனை தக்க வச்சுக்கணுன்னு வர லாபத்தில் அவனுக்கு நிறைய கொடுத்தாரு. ஒரு சூழ்நிலைக்கு அப்புறம் அவனுக்கு நிறைய சேர்ந்துருச்சு. அப்புறம் அவர்கிட்ட கேட்குறான், உங்களுக்கு கனவுலாம் இல்லையா அப்படின்னு கேட்குறான். சின்ன வயசில் எனக்கு ஒரு கனவு இருந்துச்சு, மெக்கா போடுறது தான் என் கனவு. இந்த இது ஆரம்பித்து நல்லா போச்சு, நான் மெக்கா போகலான்னு நினச்சேன், ஆனால் நான் போகல அப்படின்னாரு. இப்போ நல்லா பிஸ்னஸ் போகுது, நீங்கள் ஏன் போகல அப்படின்றாரு. இங்கே ஆள் போடணும் நிறைய இருக்குது, நான் இங்கேயே இருந்துட்டேன், இனிமேலும் போகணுன்னு எனக்கு தோணலை. அப்போ தான் அவனுக்கு ஒன்று தெரியுது, இங்கே கனவுகளை தேடுறதுக்கு வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்குது, ஆனால் ஏதோ ஒரு கம்ஃபர்டபுளுக்காக சில பேர் போகிறதில்ல வாய்ப்பு கிடைச்சாலும். ஆனால் அப்போ தான் அவனுக்கு அது தெரியுது. அவனுக்கு காசு சேர்ந்தோன்னே இதை வச்சு ஒரு 60 ஆடு வாங்கிட்டு சொந்த ஊர் போகலாமான்னு யோசிக்கிறான். மறுபடியும் இங்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு. நான் போயிட்டுருக்கும்போது அந்த ஊரில் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஊர் தெரியாது, மொழி தெரியாது, எதுவும் தெரியாது. அங்கே ஒரு வருஷத்துக்கு இருந்தப்புறம் இப்போ இது என் ஊர், இங்கே நான் எவ்வளோ நாள் வேணால் இருக்க முடியும், மறுபடியும் இவர் என்னை வந்த வேலைக்கும் சேர்த்துப்பார் அப்படின்றத எண்ணத்தோடு அவர்கிட்ட சொல்லாமலே அங்கேருந்து கிளம்பிட்டான். ஏன்னா அவனுக்கு அந்த இடத்த விட்டு போக சுத்தமாக விருப்பம் இல்லை. அவ்வளோ பிடிச்சிடுது அந்த இடத்த அவனுக்கு. அங்கேருந்து ஒரு இங்கிலீஷ்மேனை பார்த்து இந்த மாதிரி அவனுக்கும் இது ஈஜிப்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறான். 2 பேரும் டெசர்ட் போகிறாங்க. அங்கே திடீர்னு அங்கே டென்ட்லாம் போட்டிருக்காங்க. ஒரு பொண்ணு வருது. ஒரே ஒரு செகண்ட் தான் பார்க்குறான் அந்த கண்ணில். அவனுக்கு ஒரு நிமிஷம் என்ன நடக்குதுன்னே தெரில. அந்த செகண்ட் முடிவு பண்ணுறான், நீ தான் என் ஒய்ஃப் அப்படின்னு. மறுநாள் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியும் செஞ்சிடறான். அந்த பொண்ணு எதுவும் பேசாமல் அங்கேருந்து போய்ட்டு, இது என்ன ஸ்டோரி வேணுமோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. சைனிங் ஆஃப் டைனமோ.